Hi guys. டைம் பார்த்தீங்கன்னா 10 மணி ஆகுது. ஃபோட்டோ ஷூட்டுக்கு ஒரு 1 hour எடுத்துக்கிட்டோம் நாங்கள். வெயில் செம வெயில். இப்போ கூட தெரிஞ்சல ஃபோட்டோ ஷூட் தான் இன்னும் என்ன இருக்குது காருக்குள்ளே. இங்கே தான் நம்ம இப்போ கிளம்புறோம். இப்போ பாருங்க நான் எதுக்கு போஸ் கொடுக்குறேன். ஒன்றே போஸ் கொடுப்பேன். கைஸ் கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸ்க்கு மேலே ஆச்சு. நாங்கள் கிளம்பி ஒரு பிரிட்ஜு மட்டும் தான் ஏறி இறங்கணும். இங்கேயே நிற்கிறோம். இங்கே ஒரு 20 நிமிஷம் இருக்குமா மச்சான்? மச்சான் ஒரு காப்பி டீ சாப்பிட போகிற சொல்லு மச்சான். அவர் வரி அரியங்களுக்கு முன்னாடி இந்த கார் தான். ஜி என்ன கருமம் பண்ணுறீங்க நீங்கள்? இவரை பார்த்தீங்கன்னா ஒரு 20 நிமிஷமாக வெயிட் பண்ணிட்டு டீ குடிக்கவா போயிட்டு வந்துட்டாப்புல. வண்டி தான் வரல. ஏன்னா அவ்வளோ ஒர்க் போயிட்டுருக்கு. அதனால வேறு வழி இல்லாமல் நாங்கள் இங்கேயே வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கே. ஆனால் என்ன ஒரே ஒரு பிரச்சனை, மழை பெய்ய மாட்டேங்குது, வெயில் அடிக்குது. நம்ம வந்து நேரமாக என்னன்னு தெரில. சன்ஷேடுக்காக பேசிகிட்டு இருக்கிறாங்க பின்னாடி. சன்ஷேட் போட்டான்னு. ஓகே எப்படியோ கிளம்பிருச்சு. நான் கிளம்பியாச்சு. அப்படியே திருப்பி என் கேமரா திருப்பி காட்டுறேன். கிளம்பிட்டோம். அவர் டீ குடிச்சிட்டு வண்டி ஏறி போயிட்டாரு. நாங்கள் இப்போ தான் கிளம்புறோம். எங்களோட முன்னாடி இவருக்கு ரொம்ப அவசரம் போல்க்கா போயிட்டுருக்காரு. ஓ மை காட், கேரளாவில் நம்மள மாதிரி ஆளுக்கு இருக்காங்க. உங்களுக்கு அந்த வண்டி டிஸ்கவரி சேனலில் வர மாதிரி இருக்குச்சான். ஆட்டோவில் எடுத்துகிட்டு போவாங்களே. திருப்பி அவள் தான் ஸ்டாப் ஆயிடுச்சு. இந்த ஃபர்ஸ்ட் கியரை தாண்டி விட மாட்டாங்க, அதிலேயே வச்சு கூப்பிட்டு போவாங்க. கிட்டத்தட்ட ஒரு இது ஒரு லெஃப்ட் ஏரியா மச்சான். ஒரு 30-40 கிலோமீட்டர்கிட்ட வந்து ரோடு ஒர்க் தான் போயிட்டுருக்கு. ரோடை கொஞ்சம் பெருசு தெரியுற மாதிரி எடுத்துனா நல்லா இருக்கும். ஒரு டீ குடிச்சிட்டு வந்தாப்புல. ஆமாம், அவர் இப்போ ஓவர்டேக் பண்ணிட்டோம் நாங்கள். போறேன் இது போட்டு வேற இல்லை பாரு, சூப்பராக இருக்கு பாரு. ஏதோ தனி ஐலாண்ட் மாதிரி இருக்கு. I like it man, I like it. Yeah, I saw them. But great engineers man. நம்ம ஊர்ல இருந்தா தண்ணி இருந்த இடத்துல எடுத்துட்டு வீடு கட்டி இருக்காங்க. ஆமா, நம்ம ஊர்ல வந்து தண்ணி எடுத்துட்டு அவங்க சொசைட்டி யாரை வச்சிருந்தாங்க. மழை பெஞ்சா இந்த மாதிரி தான் இருக்கும் நம்ம ஊர். இதுனா அவன் டிக்கெட் எவ்வளோன்னு கேளு, அப்படியே பாத்ரூம் எங்கன்னு கேளு. ஷூ அவுத்துட்டு போனோம், அதனால நாங்கள் கொஞ்சம் யோசிப்போம் உள்ளே போகணுமா வேணாமான்னு. எலிஃபென்ட் மியூசியம் நாங்கள் போர்டு போட்டுருக்கு. எடுக்கலாம்டா. ஆக்சுவலாக இங்கே ஷூ எல்லாம் கழட்டிட்டு போக சொல்லிட்டாங்க, அதனால ஷூ எல்லாம் கழட்டிட்டு இருக்கிறோம். நல்லதுதான், கொஞ்சம் நீட்டாக இருக்கும். உள்ளே போகலாம். இங்கே வீடியோகிராஃபி ஃபோட்டோ அதுக்கு வந்து சார்ஜஸ் அங்கே போர்டில் போட்டிருக்கோம். கம்மி தான், ரீசனபிளானது தான். 20 or 30 rupees வந்து ஃபோனில் ஒரு ஸ்டாண்டர்ட் சொல்லி அது கேமரா நாங்கள் சார்ஜஸ்லாம் கொடுக்க முடியும். ஆமாம், அதனால் நாங்கள் சிம்பிளாக கையில் எடுத்துகிட்டு போகிறோம். கையவே ஸ்டாண்டாக மாற்றிச்சு. இதுதான் ஐ சைட்டில். யானையோட எலும்பு. இதை பார்த்தா ப்ரெடியேட்டர் படத்தை வந்து இன்ஸ்பயர் ஆகி எடுத்துருக்காங்க. இந்த யானையை பார்த்தா திடீர்னு ஒரு நாள் யானையை பார்க்கலாம் சொல்லி மியூசியம் வந்துருக்கும்போது இதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகிட்டாங்க டேரக்டர். இதெல்லாம் வச்சு பயமுடுத்தி தான் யானையை வந்து ரைட் பண்ணுறது. புஷ் நைஃப் இது வந்து ஆக்சுவலாக இது புஷ் நைஃப் வந்து குறுக்கின்னு கூட அந்த ஃபாரஸ்ட்டில் இருப்பாங்க, அவங்க யூஸ் பண்ணுவாங்க. இதோ மேல் சைடு இங்கே பாருங்க.
இது எல்லாமே வந்து பிடிக்கிறது. This was used to scare crop riding elephant. யானையோட தலை, லோவர் ஜா. இன்ட்ரெஸ்டிங்காக யானையை வந்து அது எப்படியெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க, நம்ம டெய்லி லைஃப்பில் யானை எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்கு, இதை வந்து எப்படி நம்ம பார்ட் ஆஃப் லைஃபாக இருந்திருக்கு ஒரு டைமில் யானை வந்து. ஆக்சுவலாக இது வந்து ஏவி ரூம். இது வந்து என்னென்னா ஃபாரஸ்ட்டில் வந்து ஒரு பேர்டு, அந்த ஃப்ராகு, பீகாக்கு எல்லாமே இதில் இருக்குது. எல்லாமே வந்து எப்படி தான் கற்றுவோம், என்ன மாதிரி சவுண்டெலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆடியோ வச்சுருக்காங்க. அதை வந்து ப்ளே பண்ணி காட்டுவாங்க. கேட்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நம்ம ஒரு காட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரியே தான் நமக்கு ஒரு ஃபீல் இருக்கும். மேரா தோஸ்த் சிவம் குமார், தட் கை. பக்கத்தில் ஒரு பயமாக இருக்குது, ரொம்ப நாள் ஆச்சு அவனை பார்த்து. நம்ம ஊர்லேயும் இந்த மாதிரி இனிஷியேட்டிவ் எடுத்தால் நிறைய டூரிசமை ப்ரொமோட் பண்ணலாம். ஆமாம் இருக்குது, ஆனால் இந்த மாதிரி யாரும் வந்து அது எதுக்கு இருக்குது, என்ன இருக்குது, என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணாதானே நிறைய பேர் வந்து பார்ப்பாங்க. இது அரசியல் இல்லை, எங்களுக்கு வந்து ஆசை எங்கள் ஊர் இந்த மாதிரி ஆகணும்னு சொல்லிட்டு. நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். டான்ஸ் ஆடினு இருக்கான் பையன், சாப்பாடு விட்றாங்க அவனுக்கு. ரெடி போய் சாப்பாடு வாங்கி சாப்பிட்ற போகிறேன். சூப்பராக இருக்குல்ல. உங்கள் பையன் இப்போ தான் ரீசெண்டாக வந்து பத்தில் சாங் கேட்டான். அதனால வந்து சாங் கேட்டிருப்பான் போல இருக்கு. அதனால மூமெண்ட்டில் இருக்கிறான் பையன். ஆக்சுவலாக இங்கே வந்து குட்டியிலேருந்து எடுத்துகிட்டு வந்து வளர்க்குறாங்க. குட்டியவே இங்கேருந்து தான் மச்சான் உருவாக்குறாங்க. ஃபாரஸ்ட்லேருந்து குட்டி எடுத்துகிட்டு வராங்க. அப்படியா? இது அப்போ இருந்து இங்கே வந்து எத்தனை மணிக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்கன்னு கேள்விப்பட்டோம். திஸ் ஆல் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் இன்டர்நெட் விச் யூ கேனாட் பிலீவ் சம்டைம்ஸ். பாருங்க, இவன் தான் நம்மளை வாப்பான்னு கூப்பிட்டு என்கரேஜ் பண்ணி அவங்ககிட்ட வர வச்சிட்டோம். ஒரு டான்சிங் ஹவுஸ். ஈகோ டூரிசம் முடிஞ்சிச்சு. நல்லா இருந்துச்சு யானையை பார்க்கறதுக்கு. சின்ன வயசில் பார்த்தது, இப்போ தான் அதுக்கப்புறம் பார்க்குறோம். கொஞ்சம் நல்லா இருக்குது பார்க்குறது. வேறு ஹாப்பி டு ஹியர் தட். யானை ரைடு மட்டும் தான் போக முடியல, இருந்துச்சுன்னா சூப்பராக இருந்திருக்கும் அது. ஆமாம், ஒரு நாள் யானை ரைடு திருப்பி போகணும். அதுக்காக திருப்பி விசாரிச்சுட்டு திருப்பி அதுக்காக ஒரு ரைடு போட்டு வரணும். கண்டிப்பாக வரணும். ஆனால் இன்றைக்கி எங்களுக்கு லேட் ஆகிடுச்சு. அங்கே எங்கேயும் சுற்றி டைம் பத்தலை. நாங்கள் இப்போ கிளம்பணும் சென்னைக்கு. நாங்கள் எங்கே கிளம்புனாலும், எங்கே பிளான் பண்ணி கரெக்ட் டைம் போனாலும் ஒரு 2 ஹவர் கழிச்சு தான் அந்த பிளேஸுக்கே போகிறோம். ஆமாம், அந்த மாதிரி தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். ஏன்னா எங்களுக்கு பத்த மாட்டோம். டைம் மேனேஜ்மெண்ட்டில் நாங்கள் 0. பஞ்சுவாலிட்டி முக்கியம். 5:30 வருதான் இங்கே டைமிங்க. அதோட முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் ½ அன் ஹவர் தான். ½ அன் ஹவரில் நீங்கள் சுற்றி பார்த்துல ஒன்று பேச. 10:30 நாங்கள் கேரளா பார்டரை தாண்டியாச்சு. ஆமாம், தாண்டி பக்கத்தில் நிற்கிறோம்னா டக்குன்னு வீடியோ எடுக்க முடியல. எல்லோரும் தூங்கிட்டு இருந்தாங்க. என்ட்ரு ஆனோன்னு பார்த்தது டோல் ரோடு ஸ்டார்ட். இதுவரை கேரளாவில் ₹1 கொடுக்கல டோலுக்கு. வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ் இந்த வண்டி. கேரளாலேருந்து இறங்கும்போது அப்படியே டவுன் ஹில் தான் பயங்கரமாக இருக்குது. டிராஃபிக் ஓகே கம்மியாக இருக்குது. பட்டு இதை காட்டி வச்சான். மேப்லேயே பார்க்கும்போது தெரியுது, உங்களுக்கே தெரியும் எப்படியெல்லாம் கர்வ் இருக்குன்னு சொல்லிட்டு. ஒன்று பண்ணலாம். இந்த மாதிரி யூ-டர்ன் வரும்போது ஒரு சிக்னல் வைக்கலாம். யூ-டர்னு ஹேர்பின் பெண்டு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஒரு ஆரோ மார்க் மட்டும் வச்சிடுறாங்க. அது எவ்வளோ தூரம் அது பெண்ட் ஆகுதுன்னே தெரிய மாட்டேங்குது நைட்டு. ஃபர்ஸ்ட் டைம் ட்ரைவ் பண்ணவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இங்கே ஆல்ரெடி கேரளாவில் இருக்கவங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும். ரூட்டு தெரியறவங்களுக்கு ஈஸி, இங்கே இந்த பெண்டு தான் வரும்னு சொல்லிட்டு. நம்ம அதுவும் ஃபஸ்ட் டைம் இந்த ஹில்ஸ் இந்த ரூட்டு, அதுவும் வந்து இந்த ரூட்டில் வந்து நைட் வரை ட்ராவல் பண்ணுறோம். ஆமாம், பகலில் கூட அந்தளவுக்கு பிரச்சனை இருக்காது. ஸோ நம்மளுக்கு எல்லாம் ஓரளவுக்கு தெரியும். இப்போ ஒரு ஐடியா கிடைக்கும், ஓகே இது இவ்வளோ டர்ன் வருதுன்னு சொல்லிட்டு. நைட் இருக்கும்போது இங்கே மெயின்
மைனஸ் பாயிண்ட் என்னன்னா இங்கே பெண்டு திரும்பும்போது யாரும் ஹார்ன் அடிக்க மாட்டுறாங்க. ப்ளஸ் ஹைபீம் லோபீம் வந்து பாஸ் பண்ண மாட்டுறாங்க. ஸோ இதில் தான் பண்ணால் தான் நமக்கு, ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் இப்படிலாம் பண்ணி தான் நம்மளுக்கு பழக்கம். தூரத்துலேருந்து வரவங்க இல்லைனா நம்மளுக்கு நம்ம ஓவர்டேக் பண்ணோன்னா பாஸ் பண்ணிட்டு தான் போவோம். இங்கே அப்படி கிடையாது. அவங்க இஷ்டத்துக்கு ஏறுறாங்க இறங்குறாங்க. அவங்க என்ன பண்ணாங்க நம்ம கெஸ் பண்ணி நம்ம தான் ட்ரைவ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ட்ரைவ் பண்ணணும் கொஞ்சம் காஷியஸாக இருக்கணும். அவ்வளோதான், யாரையும் நம்ம தப்பு சொல்ல முடியாது போய் இந்த நேரத்தில். பட் ஆனால் இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் இந்த ரூட்டில். இது வந்து நாங்கள் எந்த ரூட் எடுக்கிறோம்னா ஆக்சுவலாக நாங்கள் கும்ளி ரூட் எடுத்தோம். ஸோ இது ஃபன்னாக தான் இருக்குது. இந்த ரோடு கொஞ்சம் டிஃப்ரெண்ட், பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். எங்களுக்கு தெரிஞ்ச நாங்கள் இந்த 3 நாள் ட்ராவல் பண்ணுற எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸில் வச்சு ஒன்று சொல்லணும்னா, நைட்டில் ட்ராவல் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கலாம். கேரளா நைட் ட்ராவல் நமக்கு இங்கே இருக்கவங்களும் பிரச்சனை இல்லை. பட் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து இங்கே ஒரு விஷயம்னா, இப்போ நம்ம எவ்வளோதான் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் கேரளா நைட் ட்ராவல் வந்து நம்மளால எதுவும் ரசிக்க முடியாது. கேரளாவோட நேச்சுரல் பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம ரசிக்க முடியாது, ரொம்ப மிஸ் பண்ணிடுறோம். ஆமாம், ஏன்னா நாங்கள் நிறைய இடத்துல ஃபால்ஸ் எல்லாம் சின்ன சின்ன ஃபால்ஸ் பார்த்தோம். பட் எங்களால் நிறுத்தி பார்க்க முடியல, ஏன்னா அன்டைம்ன்றதுனால நாங்கள் நிறுத்த முடியல. ஸோ வண்டி போயிட்டு இருக்கு. ஸோ ரோடு வேற ரொம்ப சின்னது. அதிகபட்சமாக ஒரு 12 அடி 15 அடி இருக்கும். எங்களுக்கு தெரிஞ்ச எக்ஸ்பீரியன்ஸ் வரைக்கும் நைட்டில் ட்ராவல் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கணும் முடிஞ்ச அளவுக்கு. இங்கே ரிட்டர்ன் போகும்போது பிரச்சனை இல்லை. பட் மார்னிங் அந்த மாதிரி ஹில்ஸ் டிராவல் ஃபுல்லாவே காலைல நிறைய சீனரி போட்டோ அது நிறைய எடுக்கலாம், என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். ஃபைனலி தமிழ்நாடுக்குள்ள என்ட்ரானோன்னா போர்டு தெரிஞ்சிச்சு நம்ம எவ்வளோ கிலோமீட்டர் சொல்லி. திண்டுக்கல் 126 கிலோமீட்டர். நம்ம திண்டுக்கல் வழியே தான் போவோம். திண்டுக்கல் திருச்சி அதை தான் யூஸ் பண்ண போகிறோம். போகிற வழியில் சின்ன சின்ன செக் போஸ்ட் இருக்குது இந்த மாதிரி. ஆனால் ரோடு நல்லா இருக்கு. ரொம்ப நேரம் கழிச்சு ஸ்ட்ரைட் ரோடு. ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் ஸ்ட்ரைட் ரோடு. ஐ மீன் எனக்கு தெரிஞ்சு 2 நாளுக்கு அப்புறம் நம்ம ஸ்ட்ரைட்டாக வண்டி ஓட்டுறோமோ. ஆமாம். பத்து தான்ப்பா. எந்த மாதிரி ஒரு 14 கடை போட்டிருப்பாங்க. பெட்ரோல் பங்கில் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு நல்லா தூங்கி எழுந்துச்சு திருப்பி கிளம்பியிருக்கோம். இன்னும் பார்த்தீங்கன்னா 1-2 ஜீவன் எந்திக்கவே இல்லை, பின்னாடி தூங்கிட்டு தான் இருக்கு. கைஸ் ஃபைனலாக வீட்டுக்கு ரீச் ஆயிடுச்சு. நாங்கள் மத்தியானமே வந்துட்டோம் ஆக்சுவலாக. ஆனால் எல்லோரும் ஆஃபீஸ் போகிற அவசரத்தில் வந்து நாங்கள் வீடியோ க்ளோஸ் பண்ணாமல் எண்டு கொடுக்காம போயிட்டோம். ஆக்சுவலாக நாங்கள் வந்து மொத்தமாக ரன்னிங் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 1573.8 74 வச்சுக்கோங்களேன். இப்போ கிளியராக தெரியும். ஓகே, இதான் நாங்கள் மொத்தமாக ரன் பண்ணது ஓவரால் கிலோமீட்ரு இங்கே அப் அண்ட் டவுன் சேர்த்து. நேற்று போட் ஹவுஸ்லேருந்து கிளம்புனதுலேருந்து வீடு வரதுக்கு 743 கிலோமீட்டர். நாங்கள் கொஞ்சம் அப்படியே சின்ன சின்ன இடம் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணது அதெல்லாம். உங்களுக்கு எங்களோட டூர் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். உங்களுக்கு ஏதாச்சும் எங்களை கைட் பண்ணுறது மாதிரி இன்புட் கொடுக்க முடிஞ்சால் கொடுங்க. நாங்கள் ட்ரை பண்ணுறோம் இம்ப்ரூவ் பண்ண வீடியோவை. நெக்ஸ்ட் ட்ரிப்புக்கு பிளான் ரெடி, பட்ஜெட் ஃபிக்ஸ் ஆனோன்னா உங்களுக்கு அடுத்த இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுறோம்.